இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு மொபைல் மூலமா எப்படி நம்ம கேப்சா டைப்பிங் மூலமா சம்பாதிக்க போறோம்ன்றத வாட்ஸ்அப்ல உங்களுக்கு சென்ட் பண்ண போறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நீங்க. நம்ம சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் சரி, ஓல்டு சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் உங்க வாட்ஸ்அப்ல நாங்க நம்ம சேனல் மூலமா அனுப்பி வைக்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீட்லேருந்து சம்பாதிக்கணும், வீட்லேருந்து வேலை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம ஹரிடாக்கிஸ் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, படிச்சு முடிச்சாலும் சரி, பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் பார்ட் டைமில் எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இந்த கேப்சா டைப்பிங் பண்ணி சம்பாதிக்க போறீங்கன்றது வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் இப்போ நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, நம்ம இந்த கேப்சா டைப்பிங் மூலமா எப்படி சம்பாதிக்க போகிறோன்றது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்ப போகிறோம். ஒன்று, அதுக்கு அடுத்தபடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு கேஷ் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். அந்த கேஷ் டெஸ்ட்க்கு நீங்கள் எலிஜிபிளானு தோணுச்சு அப்படின்னா வீடியோக்கு நீங்கள் மறக்காம லைக் பண்ணிடணும். நம்ம ஹரிடாக்கிஸ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு 5 பேருக்கு எடுத்து இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு haritakisgifts@gmail.com வந்து பார்க்குறப்போ உங்கள் பேர், கான்டாக்ட் நம்பர், உங்கள் அட்ரஸ், உங்கள் ஜிபே நம்பர்லாம் சேர்த்து வந்து பார்க்குறப்போ அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து மெயில் அனுப்புறப்போ நம்ம சேனல் மூலியமாக உங்களுக்கு வந்து கேஷ் பேஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. நம்மள நிறைய பேர் கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் ஒரு பார்ட் டைமாக வந்து பார்க்குறப்போ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மெத்தட் மூலமா எப்படி சம்பாதிக்க போகிறோன்றது நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சேனலில் போடப்பட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ ட்ரஸ்டட் அண்ட் லீகலாக வந்து எடுத்து போட்டுட்ருக்கோம். இது வந்து எந்த வித ப்ரொமோஷன் கிடையாது, ஒன்லி ஆனஸ்ட் ரிவ்யூ மட்டும்தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்க்குறப்போ நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, மெயில் மூலியமாக காண்டாக்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து பார்க்குறப்போ ஒரு ஃப்ரீயாக இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வீடியோ வந்து பண்ணிருக்கோம். இந்த ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு வந்து பார்க்குறப்போ நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு படிச்சிட்டு இருக்கலாம், ஒரு ஃப்ரெஷராக இருக்கலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டயத்தில் மட்டும் நீங்கள் எப்படி கேப்சா டைப்பிங் பண்ணி சம்பாதிக்கலான்றதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த கேப்சா டைப்பிங்னா என்ன, இதுக்கு நிஜமாவே எங்கேருந்து பணம் வருது, நிஜமாக இதில் வந்து எப்படி நமக்கு பாசிபிள் தான் சம்பாதிக்க முடியுன்ற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு உண்டான விஷயம் தெரியணும். இதில் என்ன மாதிரியெல்லாம் ஃபேக்கான விஷயம் இருக்கும் அந்த விஷயமும் உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ரியலாக உண்டான சம்பாத்தியம் வந்து எடுக்க முடியும். உண்மை என்ன உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வீடியோ தெளிவாக பாருங்கள். கேப்சா டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கும், அதை வந்து பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய நிறைய வெப்சைட் இருக்குது, நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பார்க்குறப்போ நம்ம கிட்டத்தட்ட சேம் லெட்டராக இருக்கும். ஒரு ஆல்பபெட்டிக்னா ஆல்பபெட்டிக், ஸ்மால்னா ஸ்மால், நியூமரிக்னா நியூமரிக், அந்த சேம் பார்த்து டைப் பண்ணுறப்போ என்ன ஆகுன்னு பார்க்குறப்போ அந்த இடத்துல எதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து வருமானம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் ரியலாகவே வருதா? ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இதெல்லாமே ட்ரை பண்ணுறாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கேப்சா டைப்பிங் இருக்குது அப்படின்னா அதை மட்டுமே பேஸ் பண்ணி இருக்காமல் நிறைய விஷயம் வந்து அடிஷ்னலாக வச்சுருப்பாங்க. ஒரு ஃபார்ம் ஃபில்லிங் சர்வேவாக இருக்கட்டும், இல்லை இன்டர்நேஷனல் லெவலில் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நிறைய வந்து பார்க்குறப்போ நம்ம ஒரு சில அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய விஷயம், இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு இடத்துல இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு வருமானம் வந்து கொடுக்க மாட்டாங்க, மல்டிபிளாக வச்சுருப்பாங்க. பட் அதில் எது ட்ரஸ்ட்டாக இருக்கும், எது ஃபேக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயம். ஃபஸ்ட் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு கேப்சா டைப்பிங்காகவோ இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம்காக நீங்கள் வந்து பணம் கட்டாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த ப்ராஜெக்ட்லாம் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு உண்டான ஒர்க் ரெகுலராக வந்துட்டு இருக்கும், ஸோ அக்கௌண்ட்டில் வந்து பணம் போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. அதை முதல்ல பண்ணாதீங்க. சரி, இது பண்ணக்கூடாது அப்படின்னா ஃப்ரீயாக சோர்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரீயாக சோர்ஸ் பண்ண தான் எங்களுக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ தெளிவாக பாருங்கள். உங்கள் வாட்ஸ்அப்புக்கு கண்டிப்பாக ஃப்ரீ கிட் வந்து கிடைக்கும். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேசிக்கான விஷயம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த கேப்சா வந்து டைப் பண்ணுறப்போ என்னன்னு பார்க்குறப்போ ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உள்ள ரன் ஆகும். அதெல்லாம் எங்கேருந்து ரன் ஆகுதுன்னு பார்க்குறப்போ இதுக்குண்டான வருமானம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேனலில் நான் போடப்பட்ட வீடியோஸில் கரெக்டான நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு அந்த வருமானம் எங்கேருந்து வருது, நமக்கு எப்படி கிடைக்குதுன்றதை நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதேமாதிரி இந்த கேப்சா டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ரன் ஆகிறப்போ அந்த பேமெண்ட்லாம் வந்து பார்க்குறப்போ கூகுள்லேருந்து வரும். கூகுளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ப்ராடக்ட் வந்து வச்சுருக்காங்க. கூகுள் ஆட்வர்ட், கூகுள் ஆட்மப், கூகுள் ஆட்சன்ஸ். இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்க்குறப்போ இது எல்லாமே ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஆப் ஸ்டோரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்க்குறப்போ இது இன்டிகிரேட்டாக வச்சிருப்பாங்க. இதில் இந்த கூகுள் ஆட்வர்ட்டில் வந்து நிறைய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட விளம்பரத்தை வந்து பார்க்குறப்போ ப்ரொமோஷன்ஸ் வந்து அவங்களோட கம்பெனிக்கான விஷயத்தை வந்து கொடுத்துருவாங்க. அது விசிபிலிட்டியாக வரக்கூடிய விஷயம் எதுன்னு பார்க்குறப்போ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க யூடியூபாக இருக்கட்டும், கீழே டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கும். இதே இந்த ஆட்சன்ஸில் வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்லேயே வந்து பார்க்குறப்போ ஆட்சன்ஸ் மூலியமாக ரன் ஆகிட்டு இருக்கும். இதே ஆட்மோபோ அப்படின்னு இருக்கும். அதுதான் நம்ம பார்க்க போகிற மெயினாக இந்த கேப்சா டைப்பிங்காக இருக்கட்டும், ஃபார்ம் ஃபில்லிங் சர்வேவாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்க்குறப்போ கம்பெனி சைட்லேருந்து அந்த சர்வே சைட்லேருந்து அவங்க கொஞ்சம் பணம் கொடுத்தாலுமே அந்த உள்ளே வந்து பார்க்குறப்போ அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே ஒரு சில விளம்பரம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த விளம்பரம் ரன் ஆகிறதுக்கு உண்டான விஷயம் வந்து பார்க்குறப்போ உள்ளே வரக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், அந்த ஆக்டிவிட்டீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸராக உள்ளே வரவங்க அந்த கேப்சா டைப் பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உள்ளே எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கெல்லாம் வந்து பார்க்குறப்போ அந்த அப்ளிகேஷனோட ஓனருக்கு வந்து பார்க்குறப்போ அந்த வருமானம் வரும். அந்த வருமானத்துலேருந்து ஒரு பாட்டு தான் எடுத்து வந்து பார்க்குறப்போ அந்த கேப்சா அப்ளிகேஷன் யூஸ் பண்ண யூசர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இது எதெல்லாம் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறது இந்த வீடியோ நீங்கள் ஒரு வேளை தெளிவாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஒரு ஆப்போட ஓனருக்கு வரக்கூடிய வருமானம் என்னதான் ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனியில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அனலிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க, இல்லை ஃபார்ம் ஃபில்லிங்கில் இருக்கக்கூடியவங்க கூட டைப் வச்சிருந்தாலுமே இன்னொரு பக்கம் வருமானம் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கூகுள் கம்பெனிலேருந்து வரக்கூடிய விளம்பரத்தோட வருமானம் தான் நம்ம கொடுக்குறாங்க. நீங்கள் இதை உண்மை நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி,
உண்மையான விஷயம் என்னென்னு பார்க்குறப்போ இந்த வருமானம் எல்லாமே வந்து பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 60 to 70% வந்து பார்க்குறப்போ கூகுள்லேருந்து தான் வரக்கூடியது. ஸோ இந்த வரக்கூடிய விஷயத்தை வந்து பார்க்குறப்போ நமக்கு வந்து வருமானமாக கொடுக்குறாங்க. இதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, டைப்ஸ் இருக்குது. இன்னும் சில பேர் பார்க்குறப்போ இதை வந்து ஒரு ஃபேக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா உள்ள யூசர்ஸை வர வைக்கிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆக வரைக்கும் ரன் ஆகிட்டு அவங்களுக்கு உண்டான ஒரு ப்ராப்பரான ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுக்குறதில்ல. இல்லைனா சில ப்ரொசீஜர் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து கொடுத்துட்ருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம சேனலில் போடப்பட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி எடுத்து பார்த்து ஓகே இது நமக்கு கரெக்டாக வருன்றதை எடுத்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயம் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகே இதை வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆனஸ்டான ட்ரஸ்டடாக இருக்கக்கூடிய ரிவ்யூ மட்டும் தான் எடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த கேப்சா டைப்பிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மெட் வந்து ஃப்ரீ கிட் உங்களுக்கு வேணும், உங்கள் வாட்ஸ்அப்பில் வேணும்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் சாட் வச்சிருக்கேன். ஸோ அது மூலமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான அந்த ஃப்ரீ கிட் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் கேப்சா டைப்பிங் உண்டான அப்ளிகேஷன் சைட் வந்து கிடைக்கும். ஸோ அது மூலமா நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்திக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா சில பேர் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க. ரொம்ப ஈஸியான ஃபார்மேட்டில் சிம்பிளாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு தெளிவான விஷயத்தை இந்த வீடியோ மூலிமா கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி ரிப்பீட் அகைன் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீட்டிலேருந்து வேலை பார்க்கணும், வீட்டிலேருந்து சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹரி டாக்கிஸ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ என்ன வந்து ஹரி டாக்கிஸில் நீங்கள் வந்து வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. என்ன வந்து ஃபன் என்டர்டைன்மெண்ட்டாக நீங்கள் பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா ஹரி டாக்கிஸ் வ்ளாக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம செகண்ட் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பாருங்கள், ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஃபன் வ்ளாகாக இருக்கும். ஹரியை வந்து அதில் வேறு மாதிரி பார்ப்பீங்க. உங்களுக்கு எவ்வளோ கவலை இருந்தாலும் அதுலேருந்து வெளில வரதுக்கு ஹரி டாக்கிஸ் வ்ளாக்ஸ் சேனலில் வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுலேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டிலேருந்து வேலை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஹரி டாக்கிஸ் லிங்க்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு சேனல் இருக்கும். அதில் வந்து பார்க்குறப்போ நம்ம சேனலில் போடப்பட்ட வீடியோஸ் எல்லாமே ஆனஸ்டான முறையில் வந்து பார்க்குறப்போ ரிவ்யூ வந்து பண்ணி பார்த்து நிஜமாகவே வீட்டிலேருந்து வேலை பார்க்க முடியுமா, நல்ல ஒரு சம்பாத்தியம் வருதான்ற மாதிரியான ரிவ்யூ வந்து பண்ணி பார்த்தா அடுத்து நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட அப்டேட் எல்லாமே நம்ம ஹரி டாக்கிஸ் லிங்க்ஸ் அப்படின்ற ஒரு சேனலில் வந்து பார்க்குறப்போ ரெகுலராக கிடைக்கும். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட நீங்கள் நிப்பாட்டிடாமல் நம்ம ஹரி டாக்கிஸ் சேனலுக்குள்ளே போயிட்டு எல்லா வீடியோஸும் பாருங்கள். எல்லா வீடியோவுமே நீங்கள் வீட்டில் இருந்தபடி யாருக்கும் எந்த விதத்துலையும் பணம் கொடுக்க தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம ஆனஸ்டான முறையில் ரிவ்யூ எடுத்து பண்ணி எந்த வித ப்ரொமோஷனும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்ற விஷயத்தை தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீட்டிலேருந்து வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நம்ம ஹரி டாக்கிஸ் சேனலில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.